ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. இந்த திங்கட்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் சபையில் கொடுக்கப்பட்டதான செய்தி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்புகிறேன். உங்களுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினால் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வார். புதிய காரியங்கள் என்று சொன்னால் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். அவர் புதிய பலனை தருவார். அவர் புதிய ஆவியை தருவார். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். மூன்றாவதாக, நமக்கு அறிவுக்கு எட்டாத காரியத்தை அவர் செய்வார். அதாவது எலிசாவின் மேல் ஆசீர்வாதத்தை அனுப்பும் போது அவன் முடியாத அரிதான காரியத்தை எலியாவின் இடத்துல கேட்டான். ஆனால் அவன் முழுவதுமாய் அவர் மேல் சார்ந்திருந்த பொழுது அவன் விரும்பின காரியம் அவனுக்கு கிடைத்தது. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் புதிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் அரிய காரியங்களை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை அநேக சாட்சிகளை நான் கேட்பேன் என்று விசுவாசித்திருக்கிறேன். கர்த்தர் அதை அப்படியே உதவி செய்வாராக. இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நாம் எல்லாரும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் வந்து சேரவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை முந்தி தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு திரும்ப சொல்கிறேன். அதனுடைய அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படி சொல்லி பல வசனங்களை பவுல் சொல்லி இந்த 28ஆம் வசனத்திற்கு வரும்போது என்ன சொன்னார் என்று கேட்டால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியோடு இந்த வசனத்தை யோசித்து ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாய் செய்வார். எப்பொழுது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மையாய் செய்வார் என்று யாரோ சொல்ல கேட்டதல்ல, அறிந்திருக்கிறோம். இட் should be a knowledge of our heart and our mind and our life. தேவனாய் கர்த்தர் அதை இந்த வாழ்த்தில் உங்களுக்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றிலுமாய் உம்மிடத்தில் எங்களை ஒப்புவித்தவர்களாய். பேதுருவை நீர் பார்த்து கேட்டீர், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று. அவன் சொன்னான், ஆமாண்டவரை, நீர் அதை அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் உத்தரவாதங்களை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஓ ஹல்லேலூயா, தம்முடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் வாழ ஞாயிற்றுக்கிழமை செய்தியின் வெளிச்சத்தில் இதை உங்களுடைய அனுபவமாய் கைக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். God bless you abundantly again and again and again and again. Amen.